ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, பெஸ்ட் அண்ட் சீப்பாக வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் காலேஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி வந்து டைரக்ட் அட்மிஷன் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் பற்றி எந்த கண்ட்ரி வந்து பெஸ்ட் அண்ட் சீப்பாக இருக்கும், எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்துட்டு என்எம்சி எம்சி அப்ரூவல் அண்ட் WHO அப்ரூவல் இருக்குது, அதை பற்றி நான் இப்போ வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராடில் வந்து இப்போது ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரிஸை வந்து எம்பிபிஎஸ் வந்து கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸை பொறுத்து. இப்போ வந்தீங்கன்னா வியட்நாம், ரஷ்யா, பிலிப்பைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயருக்கு வந்துட்டு ஒரு 4 to 6 lakh 8 lakhs வரைக்கும் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப லோயஸ்ட்டாக வந்து எனக்கு காலேஜஸ் வேணும், மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டில் வந்து பேங்க் லோன் போட்டு படிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளானில் இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு டாப் 5 கண்ட்ரிஸை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அப்புறம் வந்து அதில் வந்து டாப் 5 மெடிக்கல் காலேஜஸை நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ டாப் 5 சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டடி இன் ஃபார் அப்ராட் எம்பிபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படி பெஸ்ட்டாக சீப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிர்கிஸ்தான் ஃபர்ஸ்ட்டில், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ், அண்டு 5th வந்து ரஷ்யா. இன்னும் நிறையா கண்ட்ரிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அப்படியே ஃபீஸ் அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டு, சீப்லேருந்து நான் கடைசி அப்படியே கரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிர்கிஸ்தானை பற்றி பேசுவோம். கிர்கிஸ்தானில் வந்து இப்போ எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 1.5லேருந்து 2 lakhs வரைக்குமே 2.5 அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து காலேஜஸ் இருக்குது. அது கிர்கிஸ்தானில் உள்ள நம்ம இந்தியன் ரூபீஸும் அங்கே உள்ள சோம்ஸும் சொல்லுவாங்க. அது சோம்ஸும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ இங்கே வந்து ₹1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரினா மேக்ஸிமம் வந்து இந்தியாவில் என்ன இது பண்ணுறீங்க லிவிங் காஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து கிர்கிஸ்தானில் வந்து லிவிங் காஸ்ட் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள பவுண்ட்ரி அந்த மாதிரி கண்ட்ரி. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா சேமஸ் வந்து இது ஓரளவுக்கு சோம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து லிஸ்ட்டோடு இருக்குது உஸ்பெகிஸ்தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கிர்கிஸ்தான் மாதிரி தான் ஸ்னோ அந்த மாதிரி லைட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அங்கே எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் வந்து ஹையராக தான் இருக்கும். அதுக்கு பிறகு ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டு அதாவது லோயஸ்ட் டு அப்பர் அந்த மாதிரி நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணேன். அப்போ இதில் பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆவரேஜாக வந்து ஃபீஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதை நம்ம வந்து என்னென்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன கோர்சஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன மீடியமில் கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து என்னென்ன அப்ரூவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கிர்கிஸ்தான் பொறுத்தவரை 2 ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஆவரேஜாக வந்துட்டு 1.5 to 2 lakhs வந்து 2.5 to அதாவது 1.5 to 2.5 வந்து மேக்ஸிமம் வந்து ஃபீஸ் இருக்கும் பெர் இயருக்கு. ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து கிளாஸஸ்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் வருது. அப்ரூவல் பைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எம்சி எம்சி அண்ட் WHO அப்ரூவல் இருக்குது. FMG பாசிங் ரேஷியோ அந்த நாட்டில் வந்து எப்படி இருக்குன்னா 80% மேக்ஸிமம் வந்து எம்பிபிஎஸ் பாஸ் அவுட் பண்ணுறவங்க FMG கிளியர் பண்ணுற ரேஷியோ 80% மேக்ஸிமம் வந்து அந்த காலேஜில் அந்த கண்ட்ரீஸில் வந்து மேக்ஸிமம் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கஜகஸ்தான் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து 2 to 3 lakhs இருக்கும் மேக்ஸிமம்.
மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான் உங்களுக்கு. அப்ரூவல் வந்து என்எம்சி, எம்சிஏ அண்டு WHO அந்த மாதிரி இருக்குது. எஃப்எம்ஜி ரேஜியோ வந்து உங்களுக்கு ஒரு 70% மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அங்கே உள்ள காலேஜஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு டியூஷன் அண்டு அதை பொறுத்து நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தேர்டு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வந்து ஆவரேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 lakhs மேக்ஸிமம் வந்துடும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தான். என்னென்ன யூனிவர்சிட்டி அப்ரூவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம்சி, எம்சிஐ அது மாதிரி அப்ரூவல் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து எஃப்எம்ஜி ரேஷியோ வந்து உங்களுக்கு 80% இருக்குது உஸ்பெகிஸ்தான். ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் மைல்டி எலிவேட்டடாக இருக்கும். ரைட் சார். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். ஆவரேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 6 lakhs அந்த மாதிரி ஆயிரும் பெர் இயருக்கு. ப்ளஸ் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் இருக்குது. பைலிங்குவல்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ ஃபீஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 6 lakhs வந்துடும். அப்ரூவல் என்னென்ன அப்ரூவ்டு பைனா என்எம்சி, எம்சி அப்ரூவல் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸில் வந்து என்ன பிரச்சனை படிக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போனோன்னா வந்து டக்குன்னு எம்பிபிஎஸ் படிச்சிட முடியாது. ஸோ பிஎஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, பேசிக் சயின்ஸ்னு சொல்லிட்டு அவங்க 2 years படிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து ஃபஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அங்கே உள்ள நான் சுச்சுவேஷனை சொல்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 8 lakhs 10 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் வந்துடும் ரஷ்யாவில். சில யூனிவர்சிட்டிஸ் சொல்கிறேன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க சில டைம் ரஷ்யன் லாங்குவேஜ் நடத்துவாங்க, சில டைம் இங்கிலீஷில் அந்த மாதிரி. இப்போ 3 years, இப்போ 6 year கோர்ஸ்னால் 3 years இங்கிலீஷில், 3 years ரஷ்யன் லாங்குவேஜில் அந்த மாதிரி சில டைம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு டூரேஷன் அதிகமாகும். ஸோ 7-8 years ஆயிரும் உங்களுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இப்போ கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான் பார்த்தீங்கன்னா 5 years கோர்ஸு ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப்பு 6 yearsல மேக்ஸிமம் வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி இந்தியாவிலே இது பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். அதாவது இன்டர்ன்ஷிப் எல்லாமே மேக்ஸிமம் 6 to 6.5 அந்த மாதிரி முடிச்சுக்கலாம். அதுமாரி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட்டு காசு. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஷ்யாவில் பைலிங்குவல் லாங்குவேஜ் தான். பைலிங்குவல்னால் இப்போ 2 languageல இது இன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்லேயும் அப்படி தான். பிலிப்பைன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிலிப்பைன்ஸில் வந்துட்டு ஒரு பாண்டு இருக்குது. ஆக்சுவலாக பாண்டுனா இப்போ வந்து எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிங்கன்னா அங்கே வந்து 2 years ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க கண்ட்ரிஸை வந்து பார்த்திங்கன்னா பாண்டு இது பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் அங்கே பிலிப்பைன்ஸில் படிக்கிற டிகிரி வந்து வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், பெஸ்ட் அண்ட் சீப்பாக இருக்கணும், வித் பேங்க் லோன் அந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸை மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே உள்ள வந்து லிவிங் காஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பேங்களோடனு வந்தீங்கன்னா நியர்பை கண்ட்ரிஸ், ஏன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸு, ஃப்ளைட் ஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இப்போ நீங்கள் வந்து பிலிப்பைன்ஸ்லேயோ இல்லை இதுலேருந்து வர ரஷ்யாவில் வந்தோன்னா உங்களுக்கு 50,000 ஆகும். ஐ மீன்ஸ் அப் அண்ட் டவுன் கிடையாது. போகிறதுக்கு 50,000, வரதுக்கு 50,000, 1 lakh ஆயிரும். ஸோ நீங்கள் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் பார்த்தீங்கன்னா நியர்பை கண்ட்ரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000, 9,000 வந்து நீங்கள் ரீச் ஆகலாம் அந்த டெல்லியிலேருந்து. ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து நியர்பை கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு கண்ட்ரிஸ் இருக்கும்போது வியட்நாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இயருக்கு 10 lakhs வந்துடும். ஸோ ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஹாஸ்டல்ஸில் இந்தியன் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட்டு டீட்டெயில்ஸ் சரியாக தெரியல. வியட்நாமில் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. பட் வியட்நாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஆசியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே பேக் சைடு போயிடுது. இது வந்து ஃப்ரண்டில் அப்பரில் வர கண்ட்ரிஸ், சவுத் வெஸ்ட்டில் வர கண்ட்ரிஸ். ஸோ அதனால் வந்து நியர்பை கண்ட்ரி, இந்தியாவில் வந்து நியர்பை கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அஃபோர்டபுள் ஃபீஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் என்எம்சி கைட்லைன்ஸ் அந்த மாதிரி இருக்க கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் டக்குன்னு சில கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ ஹீட் நம்ம தாங்க முடியாது. வியட்நாம் பார்த்தீங்கன்னா சரியான ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஸ்னோ சார்
பனி கொஞ்சம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி லோ டெம்பரேச்சர் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது என்ன இப்போ கூலிங்கில் இருக்க விட ஹாட்டில் அதிகமாக இருக்க முடியாது. ஸோ ஹாட்டில் இருந்தீங்கன்னா அதிகமான ப்ராப்ளம் வந்து ரீனல் ஃபெயிலியர் அந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் கிர்கிஸ்தான்லேயே வந்துட்டு நீங்கள் பெஸ்ட்டு யூனிவர்சிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து பிஸ்கேக் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டில் நம்ம வந்து பார்ப்போம். ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 1.5 2.5 எக்ஸாக்டாக அவ்வளோ தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபுட்டு எல்லாம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து பஃபே சிஸ்டம் தான், நீங்கள் இது போய் நீங்களாக இது பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபுல் டைம் வந்து 3 times வந்து ஃபுட்டு வந்து இது பண்ணுறாங்க. இன் கேம்பஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெளியில் போய் இது இது பண்ணுறதுக்கு ப்ராப்ளம். அதனால் இன் கேம்பஸ் ஹாஸ்டல் இருக்குது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ஃபீஸ் கம்மி. அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு MBBS 5 years கோர்சஸ் இருக்குது. 5 years கோர்சஸ் இருக்குது, ப்ளஸ் 6 year கோர்சஸ் இருக்குது. 5 years கோர்ஸ்னால் உங்களுக்கு 5 year 54 months முடிஞ்சோன்னா உங்களுக்கு வெளியே வந்து டிகிரி வந்து கிராஜுவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு FMG இங்கே வந்து FMG யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா 80% மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா படிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 lakhs அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்துடும். 2.4 3 lakhs அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்துடும். கொஞ்சம் வந்து ஃபீஸ் கொஞ்சம் எலிவேஷன் தான். ஹிட்டன் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FMG ரேஷியோ வந்து 70 to 80% அந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்குது ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். அப்ரூவல் வந்து MCA NMC அப்ரூவல்லாம் இது பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வந்து லோக்கல் லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 year ப்ரோக்ராம், 5 year ப்ரோக்ராம் கிடையாது. 6 year மட்டும் தான் நீங்கள் MBBSனால் 6 year மட்டும் தான் நீங்கள் படிக்க முடியும். நான் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 5 year கோர்சஸ் இருக்குது. 5 yearனால் உங்களுக்கு 5 year டக்குன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க, கிராஜுவேஷன் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ 5 year கோர்ஸ்னால் எப்படி நீங்கள் எதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக வந்துட்டு இப்போ இந்த இயர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 5 year கோர்சஸ் வந்து FMGக்கு இது பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே வாங்கியிருக்காங்க, TNMC நம்பரே வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படும், உங்கள் கிர்கிஸ்தானில் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.